திஸ் ஆர் ஆல் ப்ரொபகண்டா விச் சப்போர்ட்ஸ் த யூஜெனிக் மூமெண்ட்டு. ஃபஸ்ட் ஒன் என்னென்னா, நான் வந்து என் நாட்டுக்கே பாரமாக இருக்கேன், நான் குழந்தை பெற்றுக்கலாமா. செகண்ட் ஒன், நான் ஆல்கஹாலுக்கு அடிக்டாக இருக்கேன், நான்லாம் குழந்தை பெற்றுக்கலாமா. தேர்ட் ஒன், எனக்கு படிக்கவே தெரியல, நான்லாம் குழந்தை பெற்றுக்கலாமா. அவங்கள பொறுத்தவரையும் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ட்ரைட்டு கூட இன்னெரிட் ஆகும்னு நினச்சிட்டு குழந்தை பெற்றுக்கக்கூடாது நீங்களான்னு சொல்கிறது தான் யூஜெனிக் மூமெண்ட். இது எப்போ நடக்கும்னா, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எவல்யூஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஜெனட்டிக் ஃபால்ஸ் இன் டு த ராங் ஹேண்ட்ஸ். ஸோ இது எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னா 1907 there is something called யூஜெனிக் சொசைட்டின்னு ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு, விச் இஸ் பை ஃப்ரான்சிஸ் கால்டன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இஸ் ஏ கசின் ஆஃப் டார்வின். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஹியூமன் ரேஸ் வந்து சூப்பராக மாறணும் அப்படின்னா நம்ம வந்து நல்ல ட்ரைட்டு நல்ல ஜீனில் இருக்கிறவங்க மட்டும்தான் குழந்தை பெற்றுக்க வைக்கணும். இது அன்எத்திக்கல், இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் கிடையாது. ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, ஃபோர்ஸ்டு ஸ்டெரிலைசேஷன் இதனால் வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்தாங்க. ஊனமுற்றவங்களுக்கு குழந்தையே நீங்கள் பெற்றுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதோட எக்ஸ்ட்ரீம் மிஸ்யூஸ் யார் பண்ணார்னா, இது உருவானது என்னவோ யூகேல. ஆனால் ஜெர்மனியில் ஹிட்லர் வந்து இதை எடுத்துகிட்டு ஜூஸுக்கெலாம் வந்து பார்த்தோன்னா கேவலமான ஜீன் இருக்குன்னு தான் அவர் அதை தான் மைண்டில் வச்சு அந்த ஜூஸ் மொத்த பேப்பர் அந்த ஹாலோகாஸ்ட் நடந்ததுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் இந்த மைண்ட் செட்டு தான். ஸோ உங்களுக்கு ப்ராப்பராக ஜெனட்டிக்ஸோட ஹிஸ்ட்ரி தெரியணும்னா என்னோடய வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள், யூடியூப்பில் இருக்குது.